டிடிவி தினகரனுக்கு எதிர்கால அடிப்படையில இது பாசிட்டிவான முடிவா இருக்குமா இல்ல நெகட்டிவ் ஆகுறதுக்கு? ஒரு வேளையில அரசியல்ல லாஸ்ட் பேஜ் யாருக்கும் கிடையாது. டிடிவி தினகரனுக்கு தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர். அந்த இடத்துக்குள்ள ஒரு தோல்வி அடைஞ்ச பிறகு டிடிவிக்கு ஒரு அவர் பெரிய குளத்துலலாம் அவர் ஒரு நல்ல தோக்கும் போதே நல்ல வாக்கெடுத்தார். அவருக்குன்னு அவர் ஒரு இது இருக்குது. நாம் பலமுறை அந்த உண்மைகளை சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு அவர் நம்ம விருப்பத்துக்கு மாறான ஒரு முடிவு எடுத்துங்கிறனால கோபத்தில் அவரை திட்டுனா அது நியாயமா இருக்காது. அவருக்குள்ள மெரிட்டையும் நம்ம பதிவு பண்ணுறதுதான் ஒரு தரமான தகுதியான ஒரு அரசியல் விமர்சன பார்வையாக இருக்க முடியும். அந்த அந்த வகையில் நாளைக்கு இந்த அமைப்புக்குள்ள தினகரன் லீடர்ஷிப் தான் இருக்குங்கிற மாதிரி அதிமுகவுக்குள்ள இருந்து முக்குலத்தோர் நிர்வாகிகளோ யாரோ எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துன்னா தினகரனுக்கு அது பிளஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு எதிர்காலத்தில் ஒரு லாபகரமாக கூட அது வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வரக்கூடாதுங்கிறதுல 1க்கு 10 அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ கூட அவர் தினகரனை ஏற்றுக்கிட்டாருன்னா வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி போன்ற மற்ற அதிமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் முக்குலத்தோர் வாக்கு முழுமையாக நமக்கு வரலைன்னா ரொம்ப பாதிப்பு தான் வரும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுங்கிற இதை நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ஓரளவாவது ஹோப் கொடுக்க முடியும்னா தினகரனையாவது ஏற்றுக்கு தான் தீரணும்னு வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி போன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் வற்புறுத்தல தான் அவர் தனக்கு ஒரு கட்சிக்குள்ள திரட்டு இல்லாத இவரை டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாருன்னு நான் பார்க்குறேன்.